வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு வாரம் கடந்துருச்சு. ஆனால் தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் சரிவை விட மிக மிக அதிகமாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன, மேற்கொண்டு வருகின்ற வாரத்துலையாவது இது பார்த்தீங்கன்னா மாறுமா மாறாதா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 280 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 280 காணப்படவில்லை. சவரன் விலை அதாவது 8 கிராம் 2240 காணப்பட்டது. விலை மாற்றம் 0. 2240 காணப்பட்டால் வெள்ளியோட விலையானது வாரத்தோட தொடக்கத்தில் 2,65,000 காணப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 2,80,000 அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் மீண்டும் காணப்படுது. இதே வேலை இது கடந்த வாரத்தில் 96,000 மட்டுமே இருந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலை. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,666 காணப்பட்டது. இன்று பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 15,066 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்திலிருந்து சரிவாக மாறணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 1,25,528 ரூபாயாக காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 1,25,328 காணப்படுது. இதே வாரத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1,23,056 ரூபாவாக காணப்பட்டது. இப்போ 1,25,000 காணப்படுது. இதே வேலை 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 14,360 காணப்பட்டது. விலை மாற்றம் இல்லாமல் 14,360 ரூபாயாகவே நீடிக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு இந்த ஏற்றத்திலிருந்து சரிவாக மாறின ஆசைப்பட்டு நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. சவரன் விலை 1,14,880 காணப்பட்டது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் இல்லாமல் 1,14,880 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற வேலை பார்த்தீங்கன்னா இது வாரத்தோட தொடக்கத்தில் 1,12,800 தான் காணப்பட்டது. பார்த்தீங்கன்னா வாரத்தோட முடிவில் 1,14,000 அப்படிங்கிற விலை ஏற்றத்தோட காணப்படுது. இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு சவரன் விலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 3,500 சரிவுன்னு பார்க்குறப்ப 3,200 4,000 வரை இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ஷய திருதியை நெருங்குற நேரத்தில் கடந்த வருடத்தில் இதே அக்ஷய திருதியை எப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 96,000 கிலோ காணப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2,80,000 இருக்குது. இதே வேளையில் 4,25,000 ஒரு முறை தொட்டுச்சு. அப்போ நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா வெள்ளியில் எந்த அளவுக்கு லாபம் வந்திருக்குன்னு பாருங்கள். வெள்ளியில் பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு ஏற்றமும் அதே போல் ஏற்றம் சரிவுன்னு மாறி இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதே தான் தங்கத்தோட நிலைமையும். போன வருடத்தில் பார்த்தீங்கன்னா இதே நிலைமையில் தங்கத்தோட விலையானது சவரன் 70,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,12,000 இருக்குது. இதே வேலை பார்த்தீங்கன்னா அதோட உச்சபட்ச விலையாக அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,35,000 தொட்டுது. அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஏற்றத்தில் நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போனால் கூட 55,000 அப்படிங்கிற ரேஞ்சில் லாபம் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏற்றம் சரிவுன்னு தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே தங்கத்தோட விலையில் அதாவது கடந்த 2.5 வருடங்கள்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாகவே காணப்படுது சரிவை விட.